மனசு அதில் கடலளவு கடலளவு கனவு. மாமா டிஃபன் எடுத்துக்கோங்க. என்ன டிஃபன்? ரவை உப்புமா. நேற்று அவல் உப்புமா, முந்தா நாள் கோதுமை உப்புமா, அதுக்கு முத நாள் சேமியா உப்புமா, இன்னும் எத்தனை உப்புமா இருக்கு? அரிசி உப்புமா இருக்கே, ஏதோ பழமொழி சொல்றாப்ல, ஆசைக்கு தோசை, ருசிக்கு அடை, பத்தலைனா வடை, அவசரத்துக்கு ஆப்பம், ஒண்ணுமே இல்லைன்னா உப்புமா. அட, அப்படி ஒரு பழமொழி இருக்கோ? இது மஞ்சுளா மொழி. நாளைக்கு நிச்சயமா வேற டிஃபன் பண்றேன். மஞ்சு மஞ்சு, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? தலை போற விஷயம் தான், என்னன்னு கேள. உங்களோட பெரும் பாடா போச்சு. என்னன்னு நான் கேட்கல. சரி, எப்படி ஆச்சுன்னு கேளு. வேலை இருக்கு எனக்கு, சொல்றதுனா பழிச்சுன்னு சொல்லுங்க. என்ன என்ன இருக்கட்டும், யாருன்னு கேளு. சரி, யாரு? நம்ம டாக்டர் பத்ரன் இல்ல? ஆமா, பத்ரன் இருக்காரு. அதான் இல்ல, பத்ரன் இல்ல இப்போ. என்ன சொல்றீங்க? இல்லன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஆச்சுன்னு கேளு. நாலு அரை அறையலாம் போல கோவம் வருது எனக்கு. ஒரு லாரி மோதிரி டாக்டர் பத்ரன் போயிட்டா இருப்பான். அட பாவமே, நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு முடிவா? அட கடவுளே, என்ன அக்கிரமம் இது? அவருக்கு 8ல சனி, தீர்காயுசா இருப்பாருன்னு நினைச்சனே. சனி தீர்காயுசா தான் இருக்காரு, பத்ரன் தான் அல்பாயுசுல போயிட்டாரு. மாமா டிஃபன் கூட சாப்பிடாம போயிட்டாரு. நீங்க அங்க போலியா? நான் போயிட்டா மத்தவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நியூஸ் யார் கொடுப்பா? ஹலோ கோபாலகிருஷ்ணா, செய்தி தெரியுமா உனக்கு? என்னன்னு கேளு. நம்ம டாக்டர் பத்ரன் இல்ல, அவருக்கு என்னன்னு கேளு. அவரு லாரி மோதி செத்து போயிட்டாரு. எப்போன்னு கேளு. ஹலோ ஹலோ, கோந்தங்குட்டி அவர் இல்லையா? கோர்ட்டுக்கு போயிருக்காரா? சரி, வந்தா சேர்த்து சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டர் பத்ரன் இல்லை, அந்த அறுவை தான். அவர் லாரி மோதி செத்து மாட்டார் இருப்போம், இனிமேல் அறுக்கவே மாட்டார். சொல்லுறீங்களா? ஓகே. రెడ్డి గారు, నేను మనవాళ్ళన్. ನಮ್ಮ డాక్టర్ బద్దన్ కాదు? అవును, ఓ డాక్టరు చచ్చిపోయారు, లారీ మోది చచ్చిపోయారు. అవును, ఓకే ఓకే. दुरु सुखा कृप चूडु रंग दीन रक्षका नीवु. அப்பா இல்லையே, போயாச்சே. दुरु सुखा कृप ஒண்ணு நான் கேட்டனா? அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கறியே. அது அம்மா வெளியில போயிருக்கா, அப்பா போயாச்சுன்னு குழந்தை தப்பா சொல்றா. சார், உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? வழக்கமா மனோளம் தானே செய்தி கொண்டு வருவான். நம்ம டாக்டர் பத்ரன் இல்ல? நம்ம ஒருவா டாக்டர். ஆமா, கடைசி வரைக்கும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்காம போய் சேர்ந்துட்டார் பாவம். டாக்டர் பத்ரன் போயிட்டாரு. லாரி மோதி ஸ்பாட்லயே அவுட்டா பாவம். அட பாவமே. எப்படியும் பாடி எடுக்கிறதுக்கு சாயங்காலம் ஆகும்னு நினைக்கிறேன். போலீஸ் போஸ்ட் மார்ட்டம் அது இதுன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துருவாங்க. சாரதா வந்தா இந்த நியூஸை சொல்லிடுங்க. चूडु रंग दीन रक्षका. ஆடிட்டர் வரதராஜன் சொல்லிட்டீங்களா? அவருக்கு சொல்லாமையா? ஹலோ, முரளி இல்லையா? யாரு, மிஸ்ஸஸ் முரளியா? ராஜியா,
என்னம்மா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு? ஆ, ஏன் மாமனாருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. அதான் நம்ம டாக்டர் பத்ரன் இல்லை, இந்த 1 ரூபாய் டாக்டர். லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார் பாவம். ஆமாம், இன்னைக்கு காலையில் தான். தெரியாதா உனக்கு? குழந்தைங்களா 3 + 3 - 3 + 3. அதாம்மா 3 ஆம்பளை பசங்க 3 பொம்பளை பசங்க. இந்த கூக்காலம் அவருக்கு கிடையாது. பண்ண பாவம் தான் பாரு. சரிம்மா, பார்வதிக்கு முதல்ல தகவல் சொல்ல. போன் என்கிட்ட கொடுங்க. பார்வதி இருக்கட்டும், முதல்ல பரமேஸ்வரனுக்கு பண்றேன். இரு என்ன என்ன பாண்டுரங்கன் எப்படி இருக்கார்? மஞ்சு, உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமோ? அதை நியூஸ்ன்னு வச்சுக்கலாம், கிதுன்னு வச்சுக்கலாம். மணவாளா, நீ கேளு, என்னன்னு கேளு. டாக்டர் பத்ரன் இஸ் டெட். எப்படின்னு கேளு. லாரி ஆக்சிடென்ட்டா, ஸ்பாட்லயே அவுட்டான். உனக்கு வந்துருச்சா ஒரு ரவுண்டு? இப்படி ஒரு ரூமர் நம்ம பேட்டை பூரா. ஏண்டா மணவாளா, இந்த மாதிரி ரூமரை கிளப்பி விட்ட பாவி யாரா இருப்பான்? டாக்டர், அது வேற யாரும் இல்லை, சாட்சாத் என் புள்ள தான். ஏண்டா சில நியூஸை தானே போய் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எல்லார்ட்டையும் சொல்லணும்னு சில முண்டங்கள் இருக்கும். அது தப்பா ரைட்டான்னு கூட வெரிஃபை பண்ணிக்காம ஊர் பூரா தம்பட்டம் அடிக்கிற தற்குறிகள். ஏண்டா மணவாளா, என்ன இப்படி சாகடிக்கிற? வேலை வெட்டி ஏதாவது இருந்தா இப்படி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருப்பானா? தேவாங்க. சிரிக்காதீங்க டாக்டர், எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் உயிரோடு இருக்கேன்னா குப்பு மயில தெரு மண்டையை பொழுது டாக்டர் பத்ரன் பேசிட்டாங்களே. உன் தலை ஆக்சிடென்ட்ல செத்து போனது டாக்டர் பரதன், பல் டாக்டர். பரதன் செத்துருக்காரு, நான் பத்ரன்னு காதல வாங்கிட்டேன் அவசரத்துல. அப்படி என்ன அவசரம்? சாவு நியூஸ், உடனே போய் சொன்னா எல்லாரும் போய் கடைசி மரியாதை செய்வாங்க. எங்கேயாவது வளைஞ்சு வேலை பார்த்தேன்னா மூளை இப்படி குயித்தே அவர் பண்ணுமா? ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். டெவில், DEVIL, டெவில். சரிதான், விடுங்க பாண்டுரங்க, நான் தான் கல்லாட்டம் இருக்கேனே. அதானே, சனி 8ல் இருக்கிற வரைக்கும் நம்ம டாக்டரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. வாங்க இப்படி. இந்த புறம்போக்குக்கு சனி எதுல இருக்கான்? இல்ல மஞ்சு, நான் குப்பு மில்லு ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு இருந்தேன். ஷட் அப். டாக்டர் ஆக்சிடென்ட்ல போயிட்டு தான் ஓடிட்டு இருந்தாங்க. யாருன்னு கேட்டேன். ஓடுறதுல டாக்டர் பரதன்னு சொல்லிருக்காங்க. என் காதுல பத்ரன்னு விழுந்திருக்கு. ஷட் அப். இல்ல டாக்டர் பரதன் அங்க ஒரு பல் டாக்டர் இருப்பான்னு எனக்கு எப்படி மஞ்சு தெரியும்? நான் பல் டாக்டர்கிட்டே போனது இல்லையே. என் பல்லாம் சரியா தானே? ஷட் அப். உங்களை சுட்டா என்னன்னு தோணுது? இப்போ நான் வீடு வீடா போகணும். அந்த நியூஸ் தப்பு நியூஸ்னு சொல்லிட்டு வரணும். ஏதோ பழமொழி சொல்றாப்ப நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, போறவளுக்கு இப்படி ஒரு வேலை வச்சுட்டீங்க. சரியான ராவு காலம். சார், செந்தில் சார், என்னம்மா? ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன தப்பு? டாக்டர் பத்ரன் இறந்து போயிட்டான்னு சொன்னேனே, அது தப்பு சார். இறந்து போனது டாக்டர் பரதன். சின்ன தப்பு நடந்து போச்சு சார். சின்ன தப்பா இருக்கு? நல்ல காலம், டாக்டர் நல்லா தானே இருக்காரு. ஐயோ, ஏன் சார், நீங்க எத்தனை பேருக்கு சொன்னீங்க? வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட தான் சொல்லிட்டோம்மா, ஒரு 7 பேர் இருக்கும். நீங்க பரவாயில்ல சார், நான் ஒரு 20-30 பேருக்கு சொல்லிட்டேன். அடப்பாவுமே, வேலை மெனக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் அவர் சாகலன்னு சொல்லிட்டு வரேன். வெட்டி வேலை வேணுமா எனக்கு? ஏதோ பழமொழி சொல்றாப்ல, தலையெழுத்து. ஃபோன் இருக்கிறவங்களுக்கு ஃபோன்ல சொல்லணும், ஃபோன் இல்லாதவங்களுக்கு நேர்ல போய் சொல்லணும். ஆஃபீஸ்க்கு லீவை போட்டுட்டு ஆட்டோல ரிக்ஷாலேயே மாறி சொல்லிட்டு வரேன் சார். எந்த மடையை இப்படி கதை கட்டி விட்டான்? மடையங்காதீங்க சார், நீங்களே இருந்தாலும் இப்படிதான் சொல்லியிருப்பீங்க. இப்போ பரதனுக்கும் பத்ரனுக்கும் என்ன பெருசா டிஃபரன்ஸ்? ஒரே ஒரு எழுத்து மாறி வந்திருக்கு. 2 பேரும் ஒரே தெரு, 2 பேரும் டாக்டர்ஸ். சொன்னவங்களை எப்படி குத்த சொல்ல முடியும்? ஏதோ பழமொழி சொல்றாப்ல. நான் வரேன் சார். யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. தெரியும். என்னத்த தெரியும் உனக்கு? போகல பார்த்துட்டு தான் இப்போ டேய் பேசுற, நான் பார்த்துட்டு தான்டா சொல்லு தெரியும். இப்படி திடீர்னு இவளுங்கெல்லாம் பத்தினி வேஷம் போட்டு என்ன மாதிரி இருக்கிற கதைகள்லாம் என்னடா வருது சார்? இத்தனை நேரம் மரியாதையாக பேசுனேன். இனிமே ஒரு வார்த்தை பேசுனீங்க, மரியாதை கட்டுற ஜாக்கிரதை, கொலையே விழும். நான் பார்த்து போயா வெளியே. தெரியுன்றா எனக்கு தெரியும். நல்லது நிம்மதிக்காக இங்க குடி வந்தா
நான் செஞ்ச பாவம் நிழலான துரத்துக்கிட்டு வருது. பாவிங்க திருந்தவே கூடாதா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இனிமே உங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. செல்வி கண்ணு, அம்மா அம்மா புறம்போக்கு ஆண்டி வந்திருக்காங்க. செல்வி, என்ன இது அசட்டுத்தனமா? அப்படியா சொல்லுவாங்க? சாரி சொல்லு சொல்லு. சாரி ஆண்டி. பரவாயில்ல சாரதா, குழந்தை தானே சொல்லிச்சு. இந்த காலனி பூரா எனக்கு அதான் பேரோ என்னவோ. சாரதா, சாப்பாடு ஆயிடுச்சா? ஆச்சு. ஏன் மஞ்சு, உங்க வீட்டுக்கார் கார் வாங்க போறதா சொன்னாரே? கார் வாங்குறதா சொன்னாரா? தலைகீழ தொங்க விட்டா என்ன உங்களை? மஞ்சு, பெருசா கார் வாங்க போறதா சாரதா கிட்ட டூப் அடிச்சிங்களா? ஆமா சாரதா, எதுக்கு கார் இப்ப? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறேன், வாங்கித்தான் கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. என்ன பண்ண தெரியுமா? சரி ஒரு ஃபியட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இல்லாத கலர்ல, மஞ்சள் கலர். அந்த கலர்ல ஃபியட் வந்தா தானே, அவரை ஸ்டாப் பண்றதுக்காக அப்படி சொல்லி வச்சிருக்கேன். காருன்னு சொன்னோன்னே கவனத்துக்கு வருது. இதுக்கு எதிர் வீட்டில் என்னமோ கலாட்டா போல இருக்கே. நீ பாத்தியா? அங்க வந்திருக்கிறவ 4ல கேது கேஸ். அவளை பத்தி தெரியும் இல்லையா? நானும் அரசல் பரிசலா கேள்விப்பட்டேன். யாரோ வந்தவனோட தகராறு. இந்த காலனிக்கு ஏதோ கஷ்டகாலம் தாமா பிடிச்சிருக்கு. நேத்திக்கு ஏதோ கத்தலோட போச்சு. அடிதடி வராம இருந்தா சரி. நமக்கு ஏமா வம்பு? தலைக்கு மேல வேலை கிடக்கு. பத்தியா, தலைன்னு ஞாபகம் வருது. அவரை முடிவெட்டுக்கு அனுப்பணும். எங்க வீட்டுக்காரர் தான் தலை காடா வளர்ந்துருக்கு. அதை பத்திலாம் கவலையே படமாட்டாராக்கும். நேத்தி கூட பார்த்தேன், சட்டையில 2-3 பொத்தானே இல்லை. பாவம். ஏன் இப்படி அறிவே இல்லாம இருக்கீங்க? சட்டையில பொத்தானே இல்லாம சாரதா முன்னாடி போய் நின்றுருக்கீங்க. அவன் என்னை பத்தி என்ன நினைச்சுப்பா? மஞ்சு தான் புருஷனை கவனிக்கிறதே இல்லைன்னு நினைச்சுக்க மாட்டாளா? நான் உங்களை எப்பயாவது விட்டு கொடுத்துருக்கேனா? இந்திரன் சந்திரன் இமாலய போய் சொல்லிட்டு இருக்கேன்ல. சாரதா சின்ன குழந்தை மாதிரி பொத்தானே எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுறாரு. கை நிறைய சம்பாதிக்கிறீங்களே, சூட் போட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறேன். மனுஷனுக்கு ட்ரெஸ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமோ? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஏதோ பழமொழி சொல்றாப்ல. நான் வரேம்மா. வாணி, செல்வி எங்கடி காணோம்? எதிர் வீட்டுல பந்து விழுந்துச்சு, வாங்கிட்டு வர போயிருக்கா. இது பேர் என்ன? பாசந்தி, பால்ல செஞ்சது. இது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், உன்ன மாதிரி ஸ்வீட்டா இருக்கும். என் பந்து அதை சாப்பிடு, அப்புறம் தரேன். இது ரொம்ப கோல்டா இருக்கு. ஏன் கோல்டு சாப்பிட மாட்டியா? தொண்டை கட்டிடுன்னு அம்மா சொல்லுவாங்க. பாட்டு பாடுறவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. நான் பாட்டு பாடுவேனே. ஆஹா, நீ பாடுவியா? கீர்த்தனை பாடுவேன். அடி சக்க, எங்க பாடு பாப்போம். வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தனா ராம வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தனா ராம வந்தனமு ரகுநந்தனா சேது பந்தனா பக்த சந்தனா ராம
नमो रघुनंदना सेतु बंदना भक्त चंदना राम वंद नमो रघुनंदना वेगरा करुणा सागरा श्री त्यागराजु निर्दयाक रामा वेगरा करुणा सागरा श्री त्यागराजु निर्दयाक रामा वंद नमो रघुनंदना सेतु बंदना भक्त चंदना राम वंद नमो रघुनंदना 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 வெரி குட் வெரி குட். இது என்ன ராகம்னு தெரியுமா? சஹானா. இன்னமும் லா புக்ஸை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போ தான் லா படித்து முடிக்க போகிறீங்க? ஒரு 100 rupees வேணும். மஞ்சுவை கேட்டேன் இல்லைன்ட்டா. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் திருப்பி ஊத்துறேன். கிடையாது. கிடையாதா? கொடுக்க மாட்டேன். சொந்தமாக சம்பாதிக்கணும். சொந்தமா சம்பாதிக்கணும். அப்போ உங்கள் கருப்பு கவனை மூர் மேக்கெட்டில் விற்று சம்பாதிச்சுக்கிறேன். கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன். புள்ளைன்னு கூட பார்க்காம உள்ளே தள்ளிடுவேன். பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீருவாய்? ராக்கெட்டாக சுற்றி இந்த ஸ்கைலாபு பூமியில் விழ போதான். அவன் பீதியில் இருக்கான். தமிழ்நாட்டில் விழுந்தது எல்லாம் க்ளோஸ். அது யார் தலையிலையும் விழாது. உன் தலையில தான் கரெக்டாக விழும். ராஸ்கல். RASCAL. ராஸ்கல். ஸ்பெல்லிங் இங்கே சொல்லாமல் விட்டுருன்னு பார்த்தேன். எதை விட்டு கேட்டி போன? பந்து எடுக்க போனேன். பந்து எடுத்தா திருப்பி வர வேண்டியது தானே? உள்ள கூட்டிட்டு போய் பாட சொன்னாங்க. அவ பாட சொன்னா நீ பாடினுமா? பிராக்டிஸா இருக்குமேன்னு பாடினேன். கைய நீட்டியா இதெல்லாம் வாங்கின? ஆசையா கொடுத்தாங்க, வாங்கினேன். அவ கொடுத்தாலாம் இவன் வாங்கினாலாம். இனிமே அந்த வீட்டு பக்கம் போன உன் காலை உடைச்சிடுவேன். ஏன் ஏம்மா போக கூடாது? கூடாதுன்னா கூடாதுதான். கேள்விலாம் கேட்டு கவிதா இந்த பொம்மையெல்லாம் அந்த வீட்டுல திருப்பி கொடுத்துட்டு வா. என்ன சார் அதா இவ்வளோ சில்லியா இருக்க? கொடுத்ததை போய் திருப்பி கொடுப்பாங்களா? அது ரொம்ப அநாகரிகம். உங்களுக்கு ஆசைதான். ஏன்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. சி வாய் மூடு. செல்வி கண்ணா அழாதம்மா. நான் கூட அம்மாவை திருப்பி அடிச்சிட்டுமா? வேண்டாம். ஏன் மனசு கேட்கலையா? செல்வி கண்ணா இந்த பாரு, ஒரு பாட்டு பாடி ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கினியாமே, அந்த பாட்டை பாடி பார்ப்போம். ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. பரதேவதே ஸ்ரீபதி கௌரி. பரதேவ பரதேவதே श्रीपति गौरी पति गुरु गुग विनुते विद्युते श्री सरस्वती नमोस्तुते.
என்ன மன்னிச்சிட்டாங்க.